வந்து நம்ம சேனல் வந்து வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வேஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி வால் ஹேங்கிங் பண்ணுறதுன்னு உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன், சில்வர் ஃபாயில் போட்டது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட்ஸில் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு இன்ச் வந்து சின்னதாக. ஸோ நான் வந்து கட் பண்ணுற வீடியோஸ்லாம் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் கட் பண்ணுற வீடியோஸ்லாம் சேர்த்து போடுறேன். ஸோ வந்து ஒரு 4 பீசஸ் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து நான் அதில் இந்த கார்ட்போர்டோட பேஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மறுபடியும் ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட்ஸில் வந்து ஆரஞ்சு கலரில் சார்ட் ஒட்டி எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சார்ட் ஒட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு கார்ட்போர்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சார்ட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டான வேர்க்கடலை தூள் இருக்குல்ல, பீனட் ஷெல்ஸ். ஸோ இன்னும் வந்து பீனட் ஷெல்லாம் தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி அதை வந்து க்ளூ கன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் பீனட் ஷெல் வச்சு ஃபுல் பாட்டிலையும் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி 2 பீஸ் வேணும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன், இன்னொரு பீஸும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்ட்டான பால் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, பூஸ்ட் பாக்ஸு, இதெல்லாம் இந்த மாதிரி தூக்கி போடாமல் அதில் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பட்டர்ஃப்ளைஸில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ப்ளூ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கீழே இருக்க கார்ட்போர்ட் மேலே படாமல் ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை பீசஸ் மேலேயும் ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீனட்டோட ஷெல்ஸ் மேலேயுமே வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக.
ஸோ அதே கார்ட்போர்ட்ஸில் வந்து நான் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது 3 பீஸையும் வந்து சேர்த்து வந்து ஒட்டுறதுக்கு இந்த ரவுண்ட் பீசஸில் வந்து ஒரு பீஸ் வந்து பெருசாகவும் ஒரு பீஸ் வந்து சின்னதாகவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ க்ளூ கன் போட்டு நான் 3த்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேஸ்டான பாக்ஸில் வந்து பட்டர்ஃப்ளை கட் பண்ணி வச்சிருந்தல, ஸோ அதுக்கும் வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நான் அந்த ரவுண்டு பீஸோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. நான் இங்கே வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுத போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி விஷஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு த்ரெட் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.